இறைவனை தேடும் இதயங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காணொளியில நான் சொல்ல போற விஷயம் ஒருவேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, இது வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உலகம் முழுக்க புனிதர் என்று அழைக்கப்பட்ட ஒருத்தர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு நினைக்க தோணும். இது வேற யாரும் இல்ல, ஏழைகளின் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற நம்மளுடைய அன்னை தெரசா அவர்கள் தான். அவர்களை பற்றி பல குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனால ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படின்றத ஆதாரத்தோட உங்களுக்கு விளக்க போறேன். இதுல நம்ம அன்னை தெரசாவுக்கு சப்போர்ட் பண்ணியோ அல்லது அன்னை தெரசா இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்றதுக்கோ இல்லை, எது உண்மையோ அதை பத்தி பேச போறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டு காணொலியை முழுமையாக பாருங்க. அப்போ ஒரு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கணும்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்பகமான சாட்சிகள் முதல்ல நமக்கு தேவை. அதனை தொடர்ந்து வங்கி பரிவர்த்தனைகள்லாம் எதுவும் நடந்திருக்குதா அப்படின்றது நமக்கு தெரியணும். அடுத்தது நீதிமன்ற தீர்ப்புகள் நமக்கு தேவை, அரசாங்க விசாரணைகள் தேவை. இதெல்லாம் இருந்தாதான் எது உண்மை எது பொய், யாரு குற்றவாளி யாரு குற்றமற்றவர் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இதை தாண்டி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா அது வெறும் குற்றச்சாட்டாக மட்டும்தான் இருக்கும், அது உண்மையாக இருக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். மிக கொடூரமான குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ராபர்ட் மேக்ஸ்வெல் அப்படின்றவரோட அன்னை தெரசா புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. அதனால அன்னை தெரசா மிகவும் குற்றம் வாய்ந்தவர் அல்லது இந்த குற்றங்களுக்கு அவரும் உடந்தையாக இருந்திருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த போட்டோ எடுத்தது உண்மைதான், அதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அன்னை தெரசா இவரு கூட மட்டும் போட்டோ எடுக்கல, மாறாக இளவரசி டயானா கூட போட்டோ எடுத்திருக்கிறாங்க, நம்மளுடைய இந்திரா காந்தியோட போட்டோ எடுத்திருக்கிறாங்க, நம்மளுடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களோட போட்டோ எடுத்திருக்கிறாங்க. மேலும் நூற்றுக்கணக்கான உலக தலைவர்களையும் செல்வந்தர்களையும் நம்மளுடைய அன்னை தெரசா சந்தித்திருக்கிறார்கள், அவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்போ ஒருத்தவரை சந்தித்தாலே அல்லது அவர் கூட புகைப்படம் எடுத்தாலே அவருடைய எல்லா குற்றங்களிலும் நாமும் பங்காளிகளாக இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்போ இந்த போட்டோ ஆதாரங்கள் எல்லாமே ஒரு அர்த்தமற்ற ஆதாரங்களாக இருக்குது அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். அடுத்த குற்றச்சாட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்னை தெரசா குழந்தைகளை பல கோடி டாலர்களுக்கு விற்கிறாங்க. அதாவது குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15,000 US டாலர்ல இருந்து 50,000 US டாலர் வரைக்கும் ஒரு குழந்தையை விற்றிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அப்படி ஒரு வேலை விற்று இந்த காசுகள் எல்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதற்கான வங்கி கணக்குகள் இருக்கா, பண பரிவர்த்தனை ஆவணங்கள் இருக்குதா, அட்லீஸ்ட் நீதிமன்ற தீர்ப்புகள் ஏதாவது இருக்குதா, அல்லது ஏதாவது ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு விசாரணை அறிக்கையாவது இருக்குதா? ஒருவேளை இது எதுவுமே இல்லை அப்படின்னா அப்ப இது உண்மையான ஒரு குற்றச்சாட்டு இல்லை அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக நம்மளுடைய அன்னை தெரசா அவருடைய கடத்தலுக்கும் ரோம் அதாவது வத்திக்கானுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வத்திக்கானுடைய ரகசிய ஆவணம் வெளியாச்சு, அதாவது லீக் ஆயிடுச்சு, அதன் வழியாக நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய வத்திக்கான் ஆவணங்கள் லீக் ஆனதுக்கான ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா? எதுவுமே கிடையாது. இல்ல ஏதாவது நீதிமன்றங்கள் ஏதாவது வழக்கு இதற்காக இருக்குதா அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்போ ஒரு ரகசிய ஆவணம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வருதோ தவிர அங்க உண்மை இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2018ஆவது ஆண்டுல ராஞ்சி அப்படின்ற இடத்துல மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அவங்களுடைய கான்வென்ட்ல இருந்து சில குறிப்பிட்ட அருட்சகோதரிகள் சட்டத்திற்கு விரோதமாக குழந்தைகளை தத்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்குல அவர்கள் கைது செய்யப்படுறாங்க அப்படின்றத பாக்குறோம். இந்த வழக்கு பதிவுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தது யாரு அப்படின்னா இதே காங்கிரிகேஷன்ல உள்ள சிஸ்டர்ஸ்ங்க தான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு சபையில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்கள் செய்யற தவறுனால அந்த சபை
மொத்தமே இந்த மாதிரியான குழந்தை கடத்தல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. மேலும் இந்த செயல் நடந்தது 2018 ஆண்டு. நம்மளுடைய அன்னை தெரசா இறந்ததோ 1997 ஆண்டு. அதனால இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக இறந்த அன்னை தெரசாவுக்கும் இந்த நிகழ்வுக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இதன் வழியாக அன்னை தெரசா ஒரு உலகளாவிய குழந்தை கடத்தலினுடைய நெட்வொர்க்கினுடைய தலைவர் அப்படின்னு சொல்றது தர்க்க ரீதியாக சரியில்லை அப்படின்றதை நம்ம சொல்றோம். அடுத்த ஒரு வேடிக்கையான ஒரு குற்றச்சாட்டு நம்ம என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுடைய அன்னை தெரசாவுக்கு மேல இவ்வளவு குற்றங்கள் இருக்குது, அந்த குற்றங்கள் எல்லாம் மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வத்திக்கான் அன்னை தெரசாவை புனிதர் நிலைக்கு உயர்த்துறாங்க. அப்போ ஒருத்தரை புனிதராக்கணும் அப்படின்னா இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு அவரை புனிதராக்க முடியாது. இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு படிநிலைகளாக அவர்களுடைய ஆவணங்கள் நிரூபிக்கப்படணும், அவர்களுடைய புதுமைகள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸா முதலாவதாக அந்த மறை மாவட்டத்தை சேர்ந்த ஆயரதை ஆய்வு செய்வாங்க. அதற்கு பிறகாக அதற்கு மேல உள்ளவங்க அதை ஆய்வு செய்வாங்க. இறுதியாக திருத்தந்தையினுடைய குழு இதை ஆய்வு செய்வாங்க. இது எல்லாம் சரி அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவர்களை புனித நிலைக்கு உயர்த்துவாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பல நூறு ஆண்டுகளாக டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரையும் இந்த கமிட்டியில வச்சிருப்பாங்க. இவருடைய பிரதானமான வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நபர் எதற்காக புனிதராக கூடாது, அப்போ இவருக்கான என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்றதுதான் இவருடைய வேலை. இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புனித ஜான் போஸ்கோ அவர்கள் ஒரு புனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸின் பொழுது இருந்த டெவில்ஸ் அட்வொகேட் என்ன சொல்றாரு, டான் போஸ்கோ ஜெபத்துல எல்லாம் என்னைக்கும் இருந்தது கிடையாது, அவர் ப்ரே பண்ணதே கிடையாது அப்படின்றத சொல்றாரு. அதற்கு திருத்தந்தை என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, அவர் எப்பொழுது ஜெபிக்காம இருந்தாரு, அவர் செய்த ஒவ்வொரு பணியிலையும் அவர் ஜெபத்தில் இணைந்திருந்தார், அவர் ஏழைகளுக்கு கல்வி புகட்டும் பொழுது அவர் ஜெபித்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திருத்தந்தை இவரை புனித நிலைக்கு உயர்த்துறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த மாதிரிதான் ஒரு நபருடைய பல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை எடுத்து வச்சு இவர் புனிதராகிறதுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை பார்க்கறது தான் இந்த டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மாதிரி ஒருத்தவர் இருக்கும் பொழுது அன்னை தெரசாவினுடைய நெகட்டிவ் சைடை பார்த்துருக்கவே மாட்டாங்களா? இது அன்னை தெரசாவை வெறுமா பல குற்றச்சாட்டுகள்ல இருந்து மறைக்கிறதுக்காக கிடையாது, மாறாக உண்மையிலேயே அன்னை தெரசா ஒரு புனித வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அப்படின்றதுனாலதான் நம்மளுடைய திருச்சபை அவரை புனித நிலைக்கு உயர்த்தி இருக்குது. அப்ப இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் லாஜிக்கல் ஃபேலசி அப்படின்னு குறிப்பிடுறாங்க, அல்லது கில்ட்டி ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பல குற்றங்களை ஒன்னா இணைச்சு அந்த குற்றங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தியை இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படியாக இன்றைய காணொலியோட நிறைவுக்கு வந்துட்டோம். அன்னை தெரசா மேல வைத்திருக்கக்கூடிய இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த ஒரு நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களும் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா அது உண்மை இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுல எந்த ஒரு குழப்பமோ சந்தேகமோ நமக்கு தேவையில்லை. ஒருவேளை யாராவது உங்களுக்கு இந்த மாதிரியான காணொளிகளையோ இந்த மாதிரியான ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பதிவுகளையோ உங்களுக்கு அனுப்பி பாருங்க கிறிஸ்தவர்களுடைய நிலை இப்படி இருக்குது, இல்லை அன்னை தெரசா இப்படி ஒரு குற்றவாளி அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அது உண்மை கிடையாது, அது ஆதாரமற்றது அப்படின்றத நம்ம தைரியமா சொல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அன்பார்ந்தவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள காணொளியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் உங்களுக்கு இதை போன்ற கத்தோலிக்கம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காம என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு சரியான ஆதாரங்களோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் வலன்.